மார்னிங் எந்திக்க லேட் ஆயிடுச்சு. ஆனால் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடுறதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு குழம்பு வச்சு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமா. அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் மட்டும் பாசிப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்தாலே போதும். எந்த ஆயிலுமே இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இப்போ இது பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் இந்த கழுவி வச்சிருக்க பருப்பை போட்டுக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கேன். அது கூட ஒரு பெரிய தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் இதுலயே போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன். கடைசியாக நல்லெண்ணெய், அதை ஒரு ஸ்பூன் மட்டும் மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 கப் நம்ம பருப்பு எடுத்துருந்தோம். அதுக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா வச்சுக்கோங்க. இது பருப்பை பொறுத்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கணும். பாருங்க நல்லா எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இந்த பாசி பயிரே கொஞ்சம் குலைவு கொடுக்குன்றதுனால தான் நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கோம். நல்லா நம்ம கடைய போகிறோம். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடைய அந்த பருப்பு மசிஞ்சு நமக்கு நல்லா கெட்டி கொடுத்துரும். பாருங்க நல்லா குழம்பு மாதிரி வந்துருச்சு. பருப்பு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப கடைஞ்சிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டிருக்கிறதுனால இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 தக்காளியை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். பயிரோட போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த தாளிப்பில் போடுற வெங்காயம் தக்காளி நம்ம இந்த குழம்போட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பாசிப்பயிர் கடையில் இது கூட போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பர் பாசிப்பயிர் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நல்லா நிறைய புரோட்டீன் இருக்கிற லஞ்ச் பாக்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.